விசால் இசை சீரியல்ல ராகவ் வர்ஷினி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் சுபத்ராவுக்கு தெரிய வருது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுபத்ரா மேடத்துக்கிட்ட வேலை பார்க்குற பங்கஜம் அவங்க பொண்ணு வானதிக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணி நம்ம சுபத்ரா முன்னாடி கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்ததும் சுபத்ராவே ஆச்சரியப்படுறாங்க. என்ன பங்கஜம் கொஞ்ச நாளா வேலைக்கு வரலையேன்னு பார்த்தா நீ என்னடான்னா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பொண்ணும் மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. சரி வந்ததே வந்தேன் நின்றுட்டே இருக்காதீங்க வாங்க வந்து உட்காருங்கிறாங்க. பரவாயில்லம்மா பெரியவங்க முன்னாடி எப்படி உட்காருது வேண்டாம் நிக்கட்டுங்கிறாங்க பங்கஜம். சரி ராகவ் இதோ திடீர் திப்புன்னு கல்யாணத்தை பண்ணிட்டா. ஏற்கனவே சொல்லியிருந்தா எல்லா செலவுகளையும் நாமளே பார்த்து நல்லபடியாக சிறப்பாக கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருக்கலாம். பங்குச்சு இப்படி அவசரப்பட்டு நமக்கு தெரியாமையே கல்யாணத்தை பண்ணிட்டா. சரி நம்ம செய்ய வேண்டியது செய்யணுமில்லப்பா. போய் நான் சொல்கிறத எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் ராகவ் அவங்க போய் பவனும் பணமும் எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அப்படியே காஞ்சு கருகாடாக நிற்கிறாங்க. என்னடா இது நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட பணமும் நகையும் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து என்ன பிரயோஜனம். வேலைக்காரங்களா பிறந்திருந்து இங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா கூட நம்ம ஏதோ காசையும் பணத்தையும் பார்த்துருக்கலாம். நம்ம பொழப்பு இப்படி சிரிப்பாக சிரிக்குதே அப்படின்னு ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பேசிக்கிறாங்க. அக்கா நீங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசாதீங்க அத்தை காதில் விழுந்துட போதுங்கிறாங்க. அடடா நான் மனசில் இருந்ததை அப்படியே சத்தம் போட்டு சொல்லிட்டேனா. ஏக்கத்தை நம்ம இப்படி தான் சொல்லி தீர்த்துக்கணும் வேறு என்ன பண்ணுறதுன்னு சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. சரி பங்குஜம் சொல்லு என்னாச்சு ஏன் இப்படி திடுதப்புன்னு கல்யாணத்தை பண்ணி கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்கேன்னு சுபத்ரா கேட்குறாங்க. அது ஏமா கேட்குறீங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிட்டாங்க. ஆனால் நாளுக்கு நாள் பழகுனதை என்கிட்ட சொல்லாமையும் விட்டுட்டாங்க. பழகுனதோடு நிறுத்திக்காம வயிற்றுலையும் 3 மாதம் கரு உருவாயிருச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி கல்யாணத்தை சொல்லிட்டு செய்ய முடியும். அதுதான் மூடி மறைச்சி வச்சாலும் இது மூடி வைக்கிற விஷயம் இல்லையே. நம்ம சொல்லித்தானே ஆகணும். என்னைக்கு இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ஏதோ பேரை காப்பாற்றிக்கலாம் அவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னு நினச்சி அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னு பங்குஜம் சொல்கிறாங்க. இது கேட்ட சுபத்ராவும் நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் பங்குஜம். பரவாயில்ல ஏமாத்திட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஓடி போகிறவனுங்களுக்கு முன்னாடி இந்த பையன் இவ தான் எனக்கு வேணும்னு சொல்லி நிற்கிறான் பாரு. இப்படிப்பட்ட பையன் உனக்கு கிடைச்சதில்ல நீ கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். பொண்ணு சரியான முடிவு தான் தேர்ந்தெடுத்திருக்கா. ஏமாந்துட்டு அழுதுகிட்டு கண்ணை கசக்கிட்டுனா நம்ம என்ன செய்ய முடியும். ஏதோ நல்ல வேலை இவங்க 2 பேத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சது தான் சரியான முடிவுன்னு சொல்லி சுபத்ரா பாராட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராகவ் இப்போ என்ன செய்யறது. ஐயோ ஒரு வருஷனையை ஏமாத்திட்டு இந்த ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல நிற்கிறோமே. நம்ம அம்மாவுக்கு இது பெரிய கேவலம் தான். ஆனால் அம்மாவுக்கு நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக என்ன கொன்னே போட்டுருவாங்க. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ராகு ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. இங்கே வர்ஷினி இசை 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்க்குறாங்க. இப்போ என்னக்கா செய்கிறது. இந்த விஷயத்தை மூடி மறைக்கவும் முடியாது. ராகு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக அத்தை அவங்கள வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கவும் மாட்டாங்க. வெளியே அனுப்பிடுவாங்க. என் பேர்லேயும் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. இப்போ அதையும் கெடுத்துக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி இசைக்கிட்ட வர்ஷினி சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இசை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. வர்ஷினி நீ அழுகாத. எப்படியாவது அத்தையை நம்ம சமாதானம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சரி பண்ணிடலாம். ராகவும் கழுத்தில் தாலி கட்ட நான் ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க. எப்படிக்கா நடக்கும். எல்லாரும் முன்னாடியும் அசோக் என் கையில் மோதிரம் போட்டு விட்டதுனால எங்கள் 2 பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துட்டுதா அத்தை நினச்சிட்டு இருக்காங்க. ஏன் வந்திருந்தவங்க அத்தனை பேருமே எங்கள் 2 பேர்த்துக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நானும் ராகவும் பழகிட்டோம். இப்போ நான் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னால் யார் தான் ஏற்றுக்குவாங்க. இப்போ நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கப்புறமும் கல்யாணத்து போதும் எப்படியும் தெரிஞ்சுதானே ஆகணும். அப்படி தெரிஞ்சால் அத்தை என்னை பற்றியும் ராகு பற்றி என்ன தான் நினைப்பாங்க. ஐயோ நினச்சா பார்க்குறக்கே பயமாக இருக்குது. பேசாமல் செத்துணும் போல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வர்ஷினி. இது கேட்ட இசை சொல்கிறாங்க நீ அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாத வர்ஷினி. உனக்காக நாங்கள் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு இருக்கோம். அது மட்டும் இல்லை ராகு உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு முடிவோடு இருக்காரு. வாழ்வா உன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு ராகு. அப்படி இருக்கும்போது நீ அவசரப்பட்டு தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாத. கல்யாணத்தை வரைக்கும் பொறுத்துரு. எனக்கு இப்போ அந்த அசோக் மேலே சந்தேகமாக இருக்குது. அவன் உண்மையிலேயுமே இந்த வீட்டு மகனாக இருக்க வாய்ப்பே இல்லை. அத்தையோட 3வது பையன்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியுது. அதனால நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. அவன் முகத்திரையை கிழிச்சு அவன் யார் என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு. எக்காரணத்தை கொண்டு இதை பற்றி நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லிடாத. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீஜா தான்னு சொன்னால் அத்தையே ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ராகவுக்கு அத்தையே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த கல்யாண தேதிக்குள்ளேயா ஸ்ரீஜாவோட முகத்திரையை கிழிச்சிடுவோம் அப்படின்னு இசை வர்ஷினிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நடக்க போகிறதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட வர்ஷினி அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கத்தான் போகுதா. கண்டிப்பாக ஸ்ரீஜாவை வீட்டை விட்டு வெளியே விரட்ட முடியுமாங்கிறாங்க. நிச்சயமாக முடியும். விஷால் எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ராகவும் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த அசோக் யாருங்கிறத கண்டுபிடிக்கலாம். இவ எங்கேருந்து வந்தா எதுக்காக இங்கே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். அவனோட பேச்சு நடந்துக்கிற முறை இதையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவன் அசோக்கா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. ஸ்ரீஜா கிட்ட அப்பப்போ போய் ரகசியமாக ஏதோ பேசிகிட்டே இருக்கான்.
அவன் ஃபோனில் பேசும்போதெல்லாம் எங்கேயோ போய் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கான், யாருக்கிட்டேயோ ரகசியமாக பேசுகிறாங்கிற விஷயம் எனக்கும் விசாலுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் அவன் யார்கிட்ட பேசுகிறான், என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், ஸ்ரீஜாவுக்கு அவனுக்கு என்ன உறவு, இதையெல்லாம் நான் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இருக்குது இந்த ஸ்ரீஜாவுக்கு அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறத தவிர வேறு வழியே இல்லை. நீ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக தைரியமாக இரு, யார்கிட்டையும் எதுவும் இந்த உண்மையை சொல்லிடாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே வர்ஷினிக்கே வாமிட் ஆகிட்டே இருக்குது. இதை பார்த்து இசை சொல்கிறாங்க, என்ன உனக்கு டாக்டர் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நம்மளை செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க, போயிட்டு வருவான்னு கூப்பிடும்போது அப்போ வர்ஷினியும் இசையும் ஹாஸ்பிட்டல் போகலான்ட்டு போகிறாங்க. இங்கே சிந்தாமணி பார்த்துட்டு என்னது இவங்க 2 பேரும் எங்கே தனியாக போகிறாங்க, அசோக்கை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த வர்ஷினி சம்மதிச்சதே பெரிய விஷயம். ஆனால் இந்த இசை இவளை தனியாக கூட்டிகிட்டு போகிறா, எங்கே தான் போகிறா, பின்னாடியே போய் பார்க்கலான்னு வர்ஷினி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பின்னாடி சிந்தாமணியும் சிரிஜாவும் போகிறாங்க. இசை வர்ஷினியை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போய் செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படியோ ஸ்ரீஜாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதை வீடியோவும் எடுத்துகிட்டு வராங்க. ஆஹா, இப்படி எல்லாம் நடக்குதா, அப்போ நீ எவ்வளோ ஒரு கேடித்தனம் வேலை பார்த்துருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. இதை வச்சே நான் அத்தைக்கிட்ட போட்டு கொடுக்க போகிறேன், உன்னோட வாழ்க்கையை 2 கட்டாக ஆக்க போகிறேன்னு நினச்ச ஸ்ரீஜா உடனே வர்ஷினி டாக்டர் அம்மா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறத வீடியோ ஆதாரமாக எடுத்துடுறாங்க. ஸ்ரீஜா, நீ வீட்டில் இருந்தால் தானே ராகு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆட்டம் கட்டிட்டு இருப்ப, நீ ஹாஸ்பிட்டல் எதுக்காக வந்த, என்ன செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க, இது எல்லாம் வீடியோவாக எடுத்து அத்தைக்கிட்ட காட்டிட்டா அப்புறம் உன்னோட வண்டவளமெல்லாம் தண்டவளம் ஏறிடும். அதுக்கப்புறம் அத்தை உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் அசோக்கையும் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த வீட்டுக்கும் மருமகளாக வர முடியாது. எப்படியோ என்னோட ரூட் கிளியர் ஆயிரும், ராகவன் நீ பார்க்கறக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ராகவன் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு ஏன் முன்னாடியே அவருக்கு கையில் மோதிரம் மாத்தினியல்ல. அசோக் வர்ஷினி இவங்க 2 பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு அங்கே எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு அவங்க எல்லார் முன்னாடியுமே நீ ராகு கையில் மோதிரத்தை போடவும் ராகு உன் கையில் மோதிரத்தை போடவும் நான் பார்த்தனே, இப்படியே நான் விடுவேன்னு நினச்சியா, என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கணும்னா உன்னை காட்டி கொடுத்து தாண்டி ஆகணும் அப்படின்னு நினச்ச ஸ்ரீஜா உடனே வர்ஷினியை பற்றி வீடியோவாக எடுத்துடுறாங்க. டாக்டர் அம்மா பேசுனதையும் கேட்டுட்டு வராங்க. இதை அப்படியே நம்ம கொண்டு போய் அத்தைக்கிட்ட போட்டு காட்டலான்னு சொல்லி ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அவசரமாக வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இசை செக்கப் முடிஞ்சு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் போய்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ என்னது இவங்க 2 பேரும் நம்ம பின்னாடியே வந்தாங்களா, நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டோமே, இதுக்கு போனாலும் இதை பற்றி பெரிய பிரச்சனை பண்ணி காரணம் கேட்பாங்க, அத்தைக்கிட்ட நம்ம போய் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இசை, என்னக்கா என்ன பார்க்குறீங்கன்னு வர்ஷினி கேட்குறாங்க. இல்லை, ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் நமக்கு பின்னாடியே வந்திருக்காங்க, இது தெரியாமல் நம்மளும் டாக்டரை பார்க்க வந்துட்டோமேன்னு சொல்கிறாங்க. வர்ஷினி பதட்டப்படுறாங்க. ஐயோ அக்கா என்னக்கா பண்ணுறது, இப்போ வீட்டுக்கு போனால் அத்தை என்கிட்டையும் கேட்பாங்க உங்ககிட்டையும் கேட்பாங்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு, இந்த சமயத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து போனதா அத்தைக்கு தெரிஞ்சா பல கேள்விகளும் காரணமும் கேட்பாங்க, என்னக்கா பண்ணுறதுன்னு சொல்லி பதட்டப்படுறாங்க வர்ஷினி. சரி வர்ஷினி நீ ஒன்றும் பதட்டப்படாத, எல்லாம் சமாளிச்சுக்கலாம், தைரியமாக இருங்கிறாங்க. எப்படிக்கா தைரியமாக இருக்க முடியும், எனக்கு நாளுக்கு நாள் வாமிட் அதிகமாகிட்டே இருக்குது, நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல, மாத்திரை போட்டாலும் என்னால் வாந்தியை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளேயே எப்படியாவது இந்த அசோக் யாருங்கிறத கண்டுபிடிச்சு ஸ்ரீஜாவோட முகத்திரியை கிழிச்சு அவளை ஓட விரட்டிடலாம், நீ கவலைப்படாத, அதுக்கான ஸ்டெப்பு இன்னைக்கே நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசை ஸ்ரீஜாவோட ஃபோனை செக் பண்ணால் தெரியுமா, இல்லை அசோக்னு வந்திருக்கானே அவனோட ஃபோனை செக் பண்ணால் தெரிஞ்சுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக அசோக்கோட ஃபோன் நம்ம கைக்கு கிடைக்கணும், அவள் யார் என்னங்கிற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலான்னு நினச்ச இசை அடுத்த ஸ்டெப் எடுக்கிறாங்க. அசோக்கோட ரூமுக்கு போகிறாங்க. அசோக் செல்ஃபோனை சார்ஜில் போட்டிருக்காங்க. அசோக் பாத்ரூமில் இருந்ததுனால அந்த செல்ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்ரீஜா கிட்ட அதிகமாக பேசிகிட்டு இருந்தது தெரிய வருது. ஓ, நேரில் பேசுகிறதும் இல்லாமல் ஃபோன்லேயும் பேசிகிட்டு இருக்கீங்களா, அப்போ நீ டூப்ளிகேட் தான், அப்போ உண்மையான அசோக் எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினச்ச ஸ்ரீஜாவோட ஃபோனையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்ரீஜா சமீபத்தில் யார்கிட்டயெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு அவங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடுன்னு நினச்ச இசை எப்படியோ ஒரு வழியாக அசோக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ராகவ், இசை, விஷால் 3 பேருமா சேர்ந்து அசோக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி நல்லா நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.